நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிபிரகாஷ், இங்க ஒரு சோப் இருந்ததே பாத்தீங்களா? இங்க ஒரு சோப் இருந்ததா? நான் எதுவும் பாக்கலீங்களே. பாக்கலன்னா என்ன அர்த்தம்? கீழே விழுந்துருச்சுன்னு சொல்றேன்ல. இங்க யாராவது வந்தாங்களா? இந்த இடத்துல அஞ்சலி அம்மாவும் நீங்களும் மட்டும் தானே இருந்தீங்க. அது எனக்கும் தெரியும். எங்களை தவிர இங்க யாராவது வந்தாங்களா? ஆமாமா, பப்ளி அம்மா இங்க வந்திருந்தாங்க. பப்ளியா? இந்த டூப்பிக்க வச்சு எந்த ஷேப் வேணாலும் நம்ம ஈஸியா ரெடி பண்ணிடலாம். இப்ப நான் இதுல ப்ளூ கலர் பண்ண போறேன். மிஸ்டர் ஏக்கோ இது ரொம்ப பிடிக்கும்ல? பப்ளி, இது என்னோட சோப்பு தானே? நான் உனக்காக வேற சோப் வாங்கிட்டு வரேன். இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படின்னா நீ இந்த சோப்பை வச்சு விளையாட போறியா? என்னோட சோப்பை நீங்க கொடுத்துருங்க. இங்க பாரு, நீ இத செய்யறதுக்காக வேற ஏதாவது டிரான்ஸ்பிளான்ட் சோப்பை யூஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோ. அப்போ இன்னும் நல்லா இருக்கும். அந்த சோப் இன்னும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல? இந்த ஐடியாவும் நல்லா இருக்கு. அந்த சோப் எங்க கிடைக்கும்? அட, ஷியாம் அங்கிள் நான் இருக்கேன்ல, நான் உனக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குறேன். அதனால அது வரைக்கும் நீ இதுல இருக்கிற பெயிண்டிங்கை நீ பண்ணிட்டு நான் வந்துடுறேன். உனக்கு பிடிச்ச சோப்பை வாங்கிட்டு வரேன். சூப்பரா இருக்கு. பாருங்க, உங்களை வரவேற்கிறதுக்காக கோலம் எல்லாம் போட்டிருக்காங்க. பாத்துங்க, கோலம் எவ்வளவு அழகா இருக்கு. இத போய் மிதிக்கிறீங்களே, கொஞ்சம் பார்த்து போலாம்ல. இல்ல இல்ல, கொஞ்சம் பொறுமையா ஒரு காலை மட்டும் வச்சு போங்க. சரி, ஒரு வேலை பண்ணலாம். வீட்டுக்குள்ள போறதுக்கே கஷ்டமா இருக்கு. சோ நாம திரும்பி போயிடலாம். இதுல எந்த கஷ்டமும் இல்ல. நான் எப்படி வந்தேனோ அதே மாதிரி நீங்களும் வந்துருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ரவுண்டா இருக்குல்ல, அதுல கால் வைங்க. ரெண்டு காலையும் வைக்காதீங்க. ஒவ்வொரு காலா வச்சு வச்சு வாங்க. இப்ப அதுல உங்க வலது கால அங்க வைங்க. அங்க அங்க இப்ப அங்க வைங்க. இருங்க இருங்க இருங்க. இப்ப கைய மேல வச்சு அப்படியே திரும்புங்க. நான் சொல்றது எல்லாம் நீங்க கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ என்ன? சரி சரி, சாரி. கையை கொடுங்க. கைய விட்டுறவா? இல்ல இல்ல, உங்க கைய நான் விட்டுட்டா இந்த கோலத்துக்கு ஏதாவது ஆயிடும். உள்ள வாங்க.
இப்ப நீங்க சாதாரண ஆள் மாதிரி நிம்மதியா நடக்கலாம். இல்ல டான்ஸ் முடிஞ்சிருச்சு. வாங்க. அடடா, 2 பேரும் வந்தாச்சா? சசி தம்பி, கரிமா, 2 பேரும் சீக்கிரம் வாங்க. இங்க யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். நீ நல்லா இருக்கணும் மாப்பிள. நீங்களும் நல்லா இருக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஆஹா. அத்தை, வீட்ல யாரும் இல்லையா? என்ன யாரையுமே காணோம்? நான் போய் கூட்டிட்டு வரேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. கரிமா, சீக்கிரம் ஆரத்தி எடு. நல்லருமா. அம்மா ஸ்ருதி, அம்மா அவருக்கு தான் சுகர் வியாதி இருக்குல்ல. 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் ஆண்டி. என்ன ஆண்டி, அம்மான்னு கூப்பிடலாம்ல? வாங்க, 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க, உள்ள வாங்க. நிறைய ஜாமான் கொண்டு வந்திருக்க போல இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கும்ல? நான் இப்பவே சாப்பாடு கொண்டு வரேன். ஓ, இப்ப எப்படி இருக்கீங்க? அது என்னென்ன பாட்டி, சின்னாவோட மாமியார் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கு சேவை பண்ண வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஏதாவது நாலேஜ் இருக்கா இல்லையா? அவங்க உன்னை என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா இல்லையா சின்னா? அவங்க உனக்கு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. சோ மச். அங்க இருக்கிற காய்கறி எல்லாம் ஆயில்ல நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும். நானே பரிமாறேன், கொஞ்சம் இருங்க. சரிங்க. இத வந்துட்டேன். இத சாப்பிடுங்க. இந்த சாப்பாடு உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. உப்பு கம்மியா இருக்கும். சுத்தமா மசாலா கூட சேர்க்கல. அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் எப்படி நான் இருக்கும்? எதுவுமே சாப்பிடாத மாதிரி இருக்கும். அது வந்து தம்பி, நாங்க வேணும்னே தான் இந்த மாதிரி சமையல் பண்ணோம். உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல அப்படின்னு ஸ்ருதி தான் எங்ககிட்ட சொன்னா. இந்தப்பா, வேக வச்ச காய்கறிங்க. ஓ, தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டியா? திரும்பவும் ஆண்டியா? அம்மாவை அம்மான்னு கூப்பிடலாம்ல? அம்மா சாப்பாடு கொடுங்கம்மா. இந்தாங்க தம்பி, சாப்பிடுங்க. அஸ்வின் தம்பி, முதல்ல நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. அண்ணி. அஸ்வின் தம்பி, இப்பவே இந்த சூடெல்லாம் போற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷத்துல வரேன். இப்ப பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. அம்மா, தயிர் கொடுங்க. என்ன தயிர் எங்கம்மா? தயிரை பத்தி கேக்குறியா? இதோ இப்பவே போய் கொண்டு வந்துடுறேன். என்ன 2 பேருக்கும் நல்லா காத்து வருதா?
அத்த என்ன பண்றீங்க? நீங்க இங்க இருந்து தள்ளினா தானே நல்லா காத்து வரும். ம். என்ன இது? இத கொஞ்சம் அப்படி திருப்பினீங்கன்னா அவருக்கு காத்து போகும். சரி சரி சரியா? இப்படி வா. சீக்கிரம் கரிமா, பக்கத்துல கொண்டு வந்துடுறோம். அப்படிதான், கொஞ்சம் தள்ளினா போதும். நல்லா தள்ளு. அப்படி நல்லா தள்ளு. தள்ளு. அண்ணி அண்ணி சொன்னா கேளுங்க. போதும் போதும் தள்ளாதீங்க. என்ன ஒயர் பாருங்க. நீ இத மாப்பிள்ளை பக்கத்துல கொண்டு போலாம், அப்பதானே அவருக்கு கொஞ்சம் அண்ணி சொன்னா கேளுங்க. தள்ளு. அண்ணி ஒயர் கொஞ்சம். அண்ணி ஒயர் பாருங்க. இது பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் வேர்க்கல. நான் நார்மலா தான் இருக்கேன். பகவானே கிருஷ்ணா. அஸ்வின் தம்பி, ஆ, நீங்க கொஞ்சம் எழுந்துருங்களேன். என்ன கொஞ்ச பண்றீங்க? நேரம் பொறு, நான் என்ன பண்றேன்னு பாரு. அது வந்து என்னன்னா தம்பி, ஒரு பழமொழி இருக்குல்ல, தாகமா இருக்கிறவங்க கிட்ட கிணறு வராது, தாகம் இருக்கிறவங்க தானே கிணறு பக்கத்துல போகணும். அத சொன்னேன். அது வந்து நீ எழுந்துரு, டேபிள தள்ளுறதுக்கு உதவி பண்ணு. நீங்க எழுந்துருங்களே. நல்லா இழுங்க. டேபிள இழு. பாத்து, பாத்து, பொறுமையா. பாத்து பாத்து. போதும் போதும் போதும். மெதுவா மெதுவா. இப்ப நல்லா காத்து வருதா? அண்ணி வேகத்தை அதிகப்படுத்துங்க. சுத்தமா காத்தே வரல. அட, கரிமா இங்க பாரு. ஓ, பப்ளி, ஹாய் பிரியா. அட பார்க்க இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ பண்றேன். ஓ, இத நீ செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் எங்கேயாவது வெளியே போலாமா? நேத்து ஒன்னா ஃபிலிம் பார்த்தோமே, ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? கண்டிப்பா இத நீ அஜய்க்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன? ஆனா பப்ளி, இது என்னன்னு நீ என்கிட்ட சொல்லலையே. இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். எதுவா இருந்தாலும் சரி, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் இதுல நீ கொஞ்சமா அந்த ப்ளூ கலரையும் போட்டேன்னு வச்சுக்க, அப்ப கண்டிப்பா அஜய்க்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்களை விட மிஸ்டரியே எனக்கு தான் நிறைய தெரியும். உங்களோட அட்வைஸ்லாம் எனக்கு தேவையே இல்லை. பப்ளி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாமா? ஹலோ, ஹாய், பை பை. நீ ஒரு இடத்துல என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் தனியா தப்பு வேற செய்யணுமா என்ன? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட என்ட்ரியே மிகப்பெரிய தப்புதான். பப்ளி, இப்போ நான் உன்கிட்ட என்ன கேட்கறதுக்காக வந்தேன்னா, நான் அஜய் கிட்ட சொல்லி உனக்காக கார்ட்டூன் ஃபிலிம் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லவா? பிரியா, எனக்கு கார்ட்டூன் படம்லாம் பிடிக்காது. எனக்கு ஏதாவது வேணும்னா நானே மிஸ்டர் ஏ கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். ஓகே ஓகே, உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தனி சீக்கிரம் குடிங்க குடிங்க குடிங்க. என்னங்க புடிங்க, முதல்ல தண்ணியை குடிங்க. நான் போய் சக்கரை கொண்டு வரேன். இப்ப உங்களை பத்தி யார் நினைக்கிறாங்க? நான் இங்க தானே இருக்கேன். ஒருவேளை பாட்டியா? இல்ல அப்ப அக்காமா? ஒருவேளை ஹரிபிரகாஷா? ஞாபகம் வந்துச்சு, லக்ஷ்மின்னு நினைக்கிறேன். பரவாயில்லையேங்க. அம்மா கரிமா,
சீக்கிரமா அல்வாவை எடுத்துட்டு வா. ஆனா அத்தை, எதுக்குமே நீ கவலைப்படாத. சக்கரை சேர்க்காம தான் நான் அல்வா செஞ்சிருக்கேன். ஆமா அஸ்வின் தம்பி, இது சொரக்காய் அப்புறம் கேரட் அல்வா குடுமா. இந்தாங்க தம்பி. இல்ல வேண்டாம், சீரியஸ்லி எனக்கு ஸ்வீட்லாம் வேண்டாம். தேங்க்ஸ். சாப்பாடு கொஞ்சம் கூட பிடிக்கலையா? அதெல்லாம் இல்லம்மா. அது வந்து அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைல்ல, அதனால இருந்திருக்கும். நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். நோ ஹேண்ட் வாஷ். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அம்மா ஸ்ருதி. ஆஹா அத்தை, இதோ வரேன். உருளைக்கிழங்க சூடு பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க. என்ன பூரி நான் தான் செய்ய போறேன். பூரி சூப்பரா இருக்கும். ஆமா, ஜிலேபில செஞ்சு முடிச்சீங்களா இல்லையா? ஹலோ, நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். என்னோட திங்ஸ்லாம் இங்க அனுப்புங்க. எல்லாமே வேணும். அப்புறம் டவல்ஸ் கூட வேணும். யா, எவ்ரிதிங். எங்க மட்டும் நான் மாட்டிக்கிட்டேன். பகவானே கிருஷ்ணா, அது எங்க போச்சு? அடட, என்னோட கண்ணாடி எங்க போச்சு? அட கடவுளே, கண்ணாடியை நான் எங்க வச்சேனே எனக்கு தெரியலையே. விமலாக்கா நீங்களா? ஓஹோ, நீ சொன்னபடி வந்துட்டியா ஸ்ருதி? ஆமா. அது வந்து என்னன்னா, என்ன விமலா, என்னாச்சு? என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் பால் வேணும். இருக்குங்களா? பாலா? ஆ இந்த பாத்திரத்துலயா? ஆ உங்க வீட்ல பூனை ஏதாவது வளர்க்குறீங்களா என்ன? அது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேணும். நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். ஆ இந்தாங்க. ஆ சரி, நான் வரேன். நான் கிளம்புறேன். சரி சரி. அம்மா ஸ்ருதி. ஓ, என்ன அத்தை பண்றீங்க? ஏ ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன தண்ணீங்க இன்னும் இப்படியே இருக்கீங்க? உங்க கண்ணாடி இங்க இருக்கு பாருங்க. ஐயோ. இருங்க, நான் பாக்குறேன். அடலதா, எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? அது வந்து அன்னைக்கு நான் சக்கரை வாங்கினேன்ல, அதான். என்ன சக்கரை? எப்போ வாங்குனீங்க? என்ன விஷயம்? சும்மா பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிற, என்னாச்சு? இல்ல, ஒண்ணு இல்ல. நான் கிளம்புறேன், நேரமாகுது. அத்தை, திடீர்னு எல்லாருக்கும் என்ன ஆச்சு? வராங்க, எட்டி பாக்குறாங்க, அப்புறம் கிளம்பிடுறாங்க. அப்புறம் இந்த லதா எப்ப சக்கரை வாங்கிட்டு போனாங்க? இல்ல இல்ல, எல்லாரும் வர்றாங்க, எட்டி பாக்குறாங்க, கிளம்பிடுறாங்க. வந்தவங்க எல்லாரும் மாப்பிள்ளை தம்பியை பார்க்கணும்னு தான் வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லையே. அதுக்காக தான் எல்லாருமே வராங்களா? ஸ்ருதி, மாப்பிள்ளையோட வேலையெல்லாம் எப்ப முடியுமா? அவர் வேலை எப்பவுமே முடியவே முடியாது அத்தை. வேலைங்கிறது எப்பவும் நடக்கிறது தானே. யாரெல்லாம் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அவரை வந்து பார்க்கட்டும். நல்ல காரியத்தை உடனே செஞ்சா நல்லது தானே. போங்க போங்க அத்தை. எதுக்கு இப்ப நீங்க தயங்கிட்டு இருக்கீங்க? வாங்க, என் கூட வாங்க. போங்க போங்க போங்க.
போறேன்டி ஆ. இதுக்கு மேல நான் என்ன செய்ய போறேன்னு பார்த்துக்கிட்டே இருங்க கவர்னர்.